ஹாய். எங்கள் அப்பாவும் நானும் எனக்கு ஒரு டவுட்டு. இந்த செவ்வாய் தோசைங்கிறாங்கல்ல, செவ்வாய் தோசைங்கிறது அப்படின்னா அது என்ன செய்யும்? அப்புறம் இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கா? ஆக்சுவலாக செவ்வாய் தோஷம் செவ்வாயை ஏன் இது பண்ணி கொள்கிறாங்கன்னா, மங்களக்காரகன். ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் தான் கணவனை குறிக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த செவ்வாய் கெட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் அவங்க அந்த செவ்வாய் தோஷங்கிறத சொல்கிறாங்க. அது உதாரணமாக 2, 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7, 8, 12 இந்த இடங்களில் இருந்தால் செவ்வாய்க்கு தோஷம். அப்போ அந்த தோஷத்தின் அடிப்படைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் நான் விளக்கமாக சொல்கிறேன், விளக்கமாக அடுத்த வீடியோக்களில் இது பண்ணுறேன். ஆக்சுவலி செவ்வாய் தோஷங்கிறது அப்படியே செவ்வாய் தோஷம் தான் சேர்க்கணுமான்னா அதில் முழு உண்மை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ செவ்வாய் தோஷம் இருந்தால் செவ்வாய் தோஷத்தில் உள்ள இதை தான் சேர்க்கணும்னா என்ன ஒரு இதுன்னா, மனைவிக்கு செவ்வாய் பலம் குறைந்து விட்டால் கணவனுடைய ஆயுளோ கணவனுடைய ஆரோக்கியத்திலே சிக்கல் வந்துருமோ, இப்படி வந்துருமோங்கிற ஒரு பயத்தை அது கிரியேட் பண்ணுது. அதனால என்ன பண்றாங்க, செவ்வாய் தோஷத்தில் இருக்கிறவங்க செவ்வாய் தோஷமே இருக்கக்கூடிய ஜாதகத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜோதிட ரீதியா ஆழ்ந்து ஜோதிட இதுல இது பண்ணும் பொழுது அதுல மிகப்பெரிய அளவுக்கு உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இன்னும் நம்ம அவர் வாங்கியிருக்கிற நட்சத்திரங்கள் நிறைய டெப்த்துக்குள்ள போகும் பொழுதுதான் அந்த செவ்வாயின் பலத்தை நாம் அறிய முடியும். ஸோ அதன் அடிப்படையில தான் அதனுடைய சக்தியை எடுக்கணுமே ஒழிய இப்படி சின்ன சிம்பிள் கால்குலேஷன்ல நம்ம செவ்வாய் தோஷம் சொல்லிட்டு எடுத்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால செவ்வாய் தோஷத்தை கண்டு வாடிக்கையாளர்களோ பொதுமக்கள் பயப்பட வேண்டாம். நன்றி. இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.